வணக்கம். எந்த வகையான இயற்கையான உணவுகளை காட்டிலும் பழங்கள் அதிக அளவு மக்களால் விரும்பி உண்ணக்கூடியதாக இருந்து வருகின்றது. இதற்கு பெரும்பாலான பழங்கள் கொண்டிருக்கும் இனிப்புச் சுவையும் ஒரு காரணமாக இருந்தாலும், உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் ஒரு எளிமையான உணவாகவும் இருப்பது ஒரு காரணம் என்றே சொல்லலாம். எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்த முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழம் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன என்று இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். கண்களில் ஆரோக்கியம். பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்து காணப்படுகின்றது. இந்த வைட்டமின் உடலின் நலத்திற்கு மட்டும் இல்லாமல் கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. கண் பார்வை மங்குதல், மாலை கண் நோய் போன்றவை இந்த வைட்டமின் ஏ சத்து குறைபாடுகளால் தான் ஏற்படுகின்றது. எனவே கண்களின் ஆரோக்கியத்திற்காக பலாப்பழங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் சாப்பிட்டு வருவது நல்லது. அடுத்து, தைராய்டு பிரச்சனைகளை சரி செய்கின்றது. தைராய்டு என்பது நமது தொண்டையில் இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி. இந்த சுரப்பி சமநிலையில் இயங்குவதற்கு உடலில் செம்புச்சத்து இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பலாப்பழத்தில் செம்புச்சத்து அதிகமாக நிறைந்து காணப்படுகின்றது. எனவே பலாப்பழம் அதிகமாக கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வரும் பொழுது அது உடலில் தைராய்டு சுரப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாகும் நோய்களை தடுக்கின்றது. உடனடி ஆற்றல் கொடுக்கின்றது. பலாப்பழம் சிறந்த ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு. குழந்தைகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் இந்த பலாப்பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும். உடலின் கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்களை பலாப்பழம் அல்லது பலாப்பழம் கொண்டு செய்யப்பட்ட பானகங்கள் சாப்பிடுவதன் மூலம் உடனடியாக திரும்ப பெற முடியும். அடுத்து, குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்கிறது. புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்கின்றன. இதில் மனிதர்களின் குடலில் ஏற்படும் புற்றுநோய் ஒன்று. மேலை நாடுகளில் பலர் இறப்பதற்கு காரணமாக இந்த குடல் புற்றுநோய் இருக்கின்றது. பலாப்பழம் நச்சுக்களையும் தீய செல்களின் வளர்ச்சியையும் அழிக்கும் தன்மை கொண்டிருப்பதால் பலாப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து வெகுவாக குறைகின்றது. இரத்த சோகை. நமது உடலில் ஓடும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகின்றது. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, இ, கே மற்றும் மக்னீசியம், பாந்தோதீனிக் அமிலம், செம்புச்சத்து போன்ற பல சத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. இவை அனைத்தும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை குறைபாட்டை போக்குகின்றது. மேலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துகின்றது. அடுத்து, சருமத்தை பொலிவாக்குகின்றது. பலாப்பழத்தை சாப்பிடும் நபர்களுக்கு தோலில் மினுமினுப்புத்தன்மை அதிகரித்து இளமையான தோற்றம் உண்டாகின்றது. பலாப்பழ கொட்டைகளை பாலில் சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு அதை நன்கு அரைத்து முகத்தில் தோல் சுருக்கம் ஏற்பட்ட இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் தோல் சுருக்கங்கள் நீங்கும். இதை தொடர்ந்து 6 வாரங்களுக்கு மேல் செய்து வந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். அடுத்து, செரிமான சக்தியை அதிகரிக்கின்றது. பலாப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. எனவே பலாப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும். மேலும் வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் திறன் பலாப்பழத்திற்கு உண்டு. குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் பலாப்பழம் உதவியாக இருக்கின்றது. எலும்புகள் வலுப்பெற உதவுகின்றது. உடலில் எலும்புகள் வாழ்நாள் இறுதி வரை வலுவாக இருக்கும் வகையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கின்றது. இதை சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள், பற்கள் போன்றவை உறுதியாகின்றது. ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு சார்ந்த நோய் ஏற்படாமலும் தடுக்கப்படுகின்றது. அடுத்து, இரத்த அழுத்தம். 30 வயதை கடந்தாலே அனைவரும் தங்களின் இரத்த அழுத்த நிலை குறித்த தகவல்களை அறிந்திருப்பது அவசியம். பலாப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்பின் அளவு சரியான அளவில் இருந்து உடலின் இரத்த அழுத்த நிலையை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது வரும் இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகின்றது.
அடுத்து தலைமுடிக்கு ஊட்டமளிக்கின்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இந்த காலகட்டங்களில் தலைமுடி கொட்டுதல், பொடுகு, தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பலாப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிர்வதை தடுக்கின்றது. இளநரை, பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் பலாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கின்றது. எனவே முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தை கிடைக்கும் காலங்களில் உண்டு அதன் நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக நலமுடன் வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.